உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். காங்கிரஸ் ஆட்சியில் ஏழை மற்றும் பலவீனமான நாடாக பார்க்கப்பட்ட இந்தியா இன்று உலகத்திற்கே வழிகாட்டுவதாக பிரதமர் மோடி பெருமிதம். காங்கிரஸ் கட்சி நாட்டிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியதாகவும் பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. தமிழ்நாடு அரசு கோரிய 3.6 TMC நீரை தர கர்நாடக அரசு மறுப்பு. தங்களிடம் போதிய நீர் இருப்பு இல்லை என டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வாதம். தமக்கு சொந்தமாக காரோ வீடோ இல்லை என வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல். 20 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்களும் வங்கிக் கணக்கில் 26 லட்சம் ரூபாயும் உள்ளதாக வேட்புமனுவின் போது தகவல். ராஜஸ்தானில் இருந்து தேர்வு பெற்றதை தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார் சோனியா காந்தி. 25 ஆண்டுகள் மக்களவை உறுப்பினராக இருந்த சோனியா புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக மல்லிகார்ஜுன கார்கே வாழ்த்து. ஏப்ரல் 12ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ராகுல் காந்தியும் பங்கேற்று பரப்புரை செய்கிறார். திமுக தலைமை கழகம் அறிவிப்பு. 2G ஊழல் வழக்கு மேல்முறையீட்டில் தண்டிக்கப்பட்டு விரைவில் ராசா சிறை செல்வார் என EPS கருத்து. நீலகிரி திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள ராசாவுக்கு ஓட்டு போட்டு பயனில்லை என்றும் பேச்சு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதியுடன் ஜாஃபர் சாதிக் இருக்கும் புகைப்படத்தை காண்பித்து EPS விமர்சனம். ஊராக சென்று தன்னையும் அதிமுகவையும் குறை சொல்லிக் கொண்டிருக்கும் ஒருவர் விரைவில் சிறை செல்வார் என தகவல் கிடைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மோடி மீண்டும் பிரதமரானால் நாட்டின் பொருளாதாரம் மேலும் உயரும் என்று கூறி ஈரோட்டில் அண்ணாமலை பிரச்சாரம். 45 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் மத்திய அரசால் கொடுக்கப்படுவதாக பேச்சு. மின் கட்டணத்தை யோசித்து பலவிதமாக திமுக அரசு உயர்த்தியிருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். சிறு குறு நிறுவனங்களுக்கு நெருக்கடியான நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் பிரச்சாரத்தில் குற்றச்சாட்டு. மக்களவை தேர்தல் பரப்புரை ரோட் ஷோவில் பிரதமர் மோடி பங்கேற்க வருவதையொட்டி ஏப்ரல் 9ஆம் தேதி சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை. பனகல் பார்க்கில் இருந்து பாண்டி பஜார் வழியாக தேனாம்பேட்டை சிக்னல் வரை 2 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேர் விடுதலை. மீனவர்களின் 2 படகுகளை அரசுடைமையாக்கி இலங்கையின் ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் தனக்கு புரியாத ஹிந்தி மொழியில் மத்திய அரசு பதிலளிப்பதாக கனிமொழி விமர்சனம். சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திமுக விளங்குகிறது என்று விருதுநகர் தொகுதி பிரச்சாரத்தில் பேச்சு. மளிகை கடைக்கும் மருத்துவமனைக்கும் பணம் கொண்டு செல்பவர்களை மறித்து பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்வதாக சீமான் குற்றச்சாட்டு. கோடிக்கணக்கில் பணத்தை பதுக்கி வைத்து விநியோகம் செய்வதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் சிறந்த நாடக கம்பெனி போல் இருப்பதாக விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் வாக்கு சேகரிக்க சென்ற பன்னீர்செல்வத்தை பார்த்து வருங்கால மத்திய அமைச்சரே என கோஷம் எழுப்பிய ஆதரவாளர். விரலால் குத்தி ஆதரவாளரை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்த OPS. தமிழகத்தில் மதுவை கொடுத்து இளைஞர்களை திராவிட கட்சிகள் சிதைத்து விட்டதாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். கஞ்சா, அபின் உள்ளிட்ட அனைத்து போதைப் பொருட்களும் சரளமாக கிடைக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. பரப்புரையின் போது நடத்தை விதிகளை மீறும் வகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருவதாக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக புகார். பரப்புரையில் ஆபாசமாக பேசுவதாகவும் மேலும் 40 லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவேன் என கூறியது அப்பட்டமான விதிமுறை மீறல் என்றும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளதால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிப்பு. போதைப் பழக்கத்துக்கு இளைஞர்கள் அடிமையாவது அதிகரித்துள்ளதாக தென்சென்னை அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய கௌதமி குற்றச்சாட்டு. அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிசா கடற்கரையில் உள்ள அப்துல் கலாம் தீவிலிருந்து ஏவப்பட்டதும் இலக்கை துல்லியமாக தாக்கியது.
கர்நாடக மாநிலத்தில் 16 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 2 வயது ஆண் குழந்தை 18 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. ஆழ்துளை கிணற்றின் அருகில் 21 அடிக்கு கிணறு தோண்டி குழந்தையை மீட்ட பின் தீவிர மருத்துவ சிகிச்சை அளித்து வருவதாக தகவல். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 31வது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட 3வது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவு. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு 10,000 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி. உள்நாட்டு சந்தைகளில் வெங்காயத்தின் கையிருப்பு போதுமான அளவில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து 52,360 ரூபாயாக உயர்ந்தது. 1 கிராம் 45 ரூபாய் அதிகரித்து 6,545 ரூபாய்க்கு விற்பனை. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.